வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மூக்கின் மேல் பகுதியில் தோல் வியாதி. அதாவது முகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக மிக இன்றியமையாதது அப்படின்னு சொன்னால் அதில் ஐயமில்லை. நம்ம இன்றைக்கி எவ்வளவோ மருத்துவ கண்டுபிடிப்புகள் எல்லா நோய்களுக்குமே இருந்தாலும் கூட தோல் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு வெளிப்படையாக புலப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால அதில் பாதிப்புகள் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறது தான் சால சிறந்தது. இருந்தாலும் கூட என்ன தான் ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக தான் நாங்கள் எல்லா பொருளுமே பயன்படுத்துகிறோம், ஆர்டிஃபிஷியல் பொருள்கள் நாங்கள் எதுவுமே பயன்படுத்துறதில்லைன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்குமே இந்த தோல் சம்மந்தப்பட்ட சில நோய்கள் உருவாகிறது. அதுலேயும் முக்கியமாக மூக்கு பகுதியாக, அதாவது முகத்தினுடைய முக்கியமான பகுதி இல்லைங்களா, அந்த மூக்கு, அந்த மாதிரி கன்னம், இந்த மாதிரியான பகுதிகளில் சிலருக்கு இந்த தேமல், மரு மங்கு, இந்த மாதிரியான ஒரு சில தோல் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் உருவாகுது இல்லைங்களா, இந்த நோய்கள் அப்படிங்கிற மாதிரி உருவாகுது இல்லைங்களா. அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி என்ன தான் ஒரு இயற்கையான ஒரு முறைகளை கையாண்டாலும் எனக்கு ஏன் இந்த தோல் அஃபெக்ட் வந்தது அப்படின்னா அது நம்ம ஜாதகம் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதாவது குரு, புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் இணைவு ஃபஸ்ட்டு, சரிங்களா. இந்த குரு, புதன், ராகு இணைந்து அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 இந்த இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தார் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபருக்கு கண்டிப்பாக முகத்தில் அல்லது முக்கியமாக மூக்கில், சரிங்களா, மூக்கினுடைய மேல் பகுதி மற்றவங்களுக்கு பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கருமை நிறத்தில் அந்த மாதிரி தேமல், அந்த மாதிரி ஒரு ஸ்கின் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியறது, அந்த மாதிரி தோல் வியாதிகள் உருவாகும். இதுவே குரு, புதன், கேது இணைவு ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்து அதே லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாருன்னு வைங்களேன், அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு மூக்கினுடைய மேல் பகுதியில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக்மெண்டேஷன், அதாவது ஒரு ரெட் கலரில் ஒரு மச்சம், தேமல், அந்த மாதிரி ஒரு மங்கு, அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் உருவாகும் அப்படிங்கிறது தான். ஆக முகத்தில் ஒருத்தருக்கு தோலில் ஒரு மாறுபாடு வருது அப்படின்னா அதற்கு ஜாதக காரணங்கள் இவை தான். நன்றி நண்பர்களே.